அண்ணன் தம்பிகள் ஒருவருக்கொருவர் எவ்விதம் சகோதர வாஞ்சையை காட்டி வர வேண்டும் என்பது இராமாயணத்தில் அடிமுதல் முடிவுரை காட்டப்பட்டிருக்கின்றன. லட்சுமணனும் இராமனுக்குயிராய் இருந்ததாய் கூறப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய சகோதர வாஞ்சை அவ்வளவு நெருங்கியதும் அன்பு பொருந்தியதுமாய் இருந்தது. அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் தனியே வேறு இடத்தில் நித்திரை செய்கிறதில்லை. வேட்டை முதலியவற்றுக்கும் தனியே ஒருவரை விட்டு ஒருவர் செல்கிறதும் இல்லை. லட்சுமணன் ராமனை பின்பற்றி காட்டிற்கு சென்றதையும் அங்கு ராமன் தூங்கும்போதெல்லாம் அருகில் தான் துயில் கொள்ளாமல் காவல் காத்து வந்ததையும் பாருங்கள். ராமன் சீதையை இழந்து தேடி செல்லும் பொழுது லட்சுமணன் மிகுந்த அன்பு மிரக்கமும் பொருந்திய வேண்டிய சமயங்களில் தக்க யோசனைகளை சொல்லி கொண்டு கூடவே சென்றான். பின்னர் லட்சுமணன் இலங்கையில் முன் ராவண யுத்தத்தில் அம்புப்பட்டு மூர்ச்சியாகி பிரக்னையற்று தரையில் வீழ்ந்து கிடந்த பொழுது ராமன் வாளமிட்டு அலறியதை கேளுங்கள். அஃதாவது இனி என் உயிர்ந்தென்ன, யான் சண்டை செய்ததென்ன? லட்சுமணன் ரணகலத்தில் காயமடைந்து கிடக்கிறான் அன்றோ? ஓ லட்சுமணா, என்னை தனியே விட்டு ஏன் மறு உலகில் சஞ்சரிக்கின்றனாய்? நீ இல்லாமல் போனால் என் உயிரும் யுத்தத்தில் ஜெயமும் சீதையும் கூட எனக்கு நிஷ்பிரயோஜனமானதன்றோ என்றானா. மகாபாரதம் முழுவதுமே சகோதரர்கள் ஒருவர் அன்பும் ஐக்கியம் மத்தியமும் பொருந்தி வாழ்வதால் பெருமையும் கீர்த்தியும் அடைவார்கள் என்பதை விளக்கி காட்டுகின்றன. ஏனெனில் பாண்டவர்கள் சண்டை சச்சரவு போராட்டம் செய்து கொண்டவர்கள் இல்லை. ஒருவரை விட்டொருவர் பிரிந்து வாசம் செய்ததும் இல்லை. யுதிஷ்டிரர் குடும்பத்திற்கு பிரதிநிதியாகவும் மற்ற தம்பிகள் பாடுபடுவது முழுவதும் யுதிஷ்டர்னது பாக்கியத்திற்கும் பெருமைக்கும் கீர்த்திக்கும் என்றும் பாவிக்கப்பட்டது. யுதிஷ்டருக்காகவே மற்றவர்கள் யுத்தம் பண்ணினார்கள். யுத்தங்களில் ஜெயத்தால் சகோதரர்கள் அடைந்த திரவிய சம்பத்துகள் யாவும் யுதிஷ்டருக்காகவே சேகரிக்கப்பட்டன. யுதிஷ்டருக்காகவே அர்ஜுனன் கடும் பசியாய் இருந்தாலும் கொடும் போராட்டங்களாலும் வெகுகாலம் நீண்டதும் அலுப்பை தருவதுமான சஞ்சாரங்களினாலும் திவ்ய ஆயுதங்களை சம்பாதித்தான். இதே மாதிரி யுதிஷ்டரும் அவர்களை பாராட்டி அவர் சுக துக்கங்களை தன்னுடைய சுக துக்கங்களாகவே பாவித்து வந்தனர். யுதிஷ்டரர் சுவர்க்கம் வந்து சேர்ந்து தன்னுடைய சகோதரர்களையும் மனைவியையும் கண்டுபிடிக்கும் பொருட்டு நாற்புறமும் சுற்றி பார்த்தார். என் தம்பிமார்கள் சென்ற விடத்திற்கு நானும் செல்வேன் என பன்முறை இவர் கூறியதை பாருங்கள். இப்படி தேடியும் திவ்ய தேஜஸ் பொருந்திய தேவர்களையும் பிரதாமுடைய மகாராஜர்களையும் கண்டாரே ஒழிய தம்பியரை காணவில்லை. ஓ தேவர்களே, என் தம்பிமார்கள் இல்லாத பொழுது உங்கள் சொர்க்கத்தால் எனக்கு என்ன பிரயோஜனம்? என் தம்பிமார்கள் இருக்கும் இடமே எனக்கு சுவர்க்கம். இது எனக்கு சொர்க்கம் என்று கடைசியாக அலறினார். இதை கண்டு தேவர்கள் ஒரு தேவதூதனை அனுப்பி யுதிஷ்டிரன் நேசம் கொண்ட தம்பிமார்கள் வசிக்கும் ஸ்தானத்திற்கு அவரை அழைத்து செல்லும்படி ஏற்படுத்தினார்கள். அவ்விதம் யுதிஷ்டரும் தூதனும் சொர்க்கத்தை விட்டு திரும்பி வெளியேறி வர பேரந்தரத்துக்குள் செல்லும் ஒரு மார்க்கத்தை பற்றி சென்றார்கள். இம்மார்க்கத்தில் ஸ்தலம் வர இருட்டு படிந்ததாயும் மார்க்கமும் மிக ரம்மியமற்றதாயும் ஆயிற்று. துர்நாற்றமுடைய வஸ்துகளும் பயங்கரமான ரூபங்களும் அவர்கள் செல்ல எப்புறமும் நெருங்கி வர காணப்பட்டன. காலின் கீழ்ப்பகுதியில் இரத்த தாரையால் வழுக்குவதாயும் இறந்தவர்களின் சவங்கள் கண்டவிடமெங்கும் சிதறி கிடப்பதாயும் இருந்தன. கூர்மையுள்ள முட்களும் காலை குத்தத்தக்க நுனியுள்ள இலைகளும் சுடுமணலும் பழுக்கு காய்ந்த இரும்பு கற்களும் மார்க்கத்தில் கிடந்தன. இவற்றை கண்டவுடன் திடுக்கிட்டவராய் யுதிஷ்டிரர் தன்னை இப்பேற்பட்ட வழியில் ஏன் அழைத்து வந்தனே என்று தனக்கு வழிகாட்டும் தூதனை பார்த்து வினவினார். அதற்கவன் அவரை அவ்வழியை கூட்டி செல்லும்படி தனக்கு ஆணையிட்டிருப்பதாகவும் அவர்களை அடைந்தால் இஷ்டப்படி திரும்பிவிடலாம் என்றும் முறைத்தான். யுதிஷ்டிரர் உடனே சந்தேகத்துடன் அவ்வளவு கெட்ட ஸ்தானங்களில் தன் தம்பிமார்கள் நிச்சயமாக வசிக்க மாட்டார்கள் என்ற உறுதியுடன் மெல்ல திரும்பி வந்த வழியே செல்ல எத்தனித்தார். அப்படி திரும்பிய உடனே நாற்புறம் இருந்து துக்ககரமான அழுகை குரல்களும் இன்னும் சிறிது நேரம் அங்கு தங்கி செல்ல வேண்டும் என்று அவரை பிரார்த்திக்கும் வசனங்களும் எழும்பின. நீங்கள் யாவர் என அரசன் பிரமித்து வினவே, நான் கர்ணன், நான் பீஷ்மன், நான் அர்ஜுனன், நான் நகுலன், நான் சகாதேவன், நான் திரௌபதி என முன்னுலகில் இவரது நேசத்திற்கு பாத்திரங்களான அநேகரின் குரல்களை கேட்டார். இவற்றை கேட்டு தம்முடைய தம்பியருக்கு நேரிட்ட துன்பங்களைக் கண்டு கோபம் உண்டவராய்
யுதிஷ்டிரன் தூதனை பார்த்து, திரும்பிவிடு, சொர்க்கத்துக்கே நீயே போ, எனக்கு வழிகாட்டுவதற்காக உன்னை அனுப்பி வந்தவர்களிடம் நீயே செல். எனக்கு அவ்விடம் வசிக்க இஷ்டமில்லை. என் அன்பிற்கு பாத்திரங்களான மனிதர்கள் வசிக்கும் இவ்விடமே நான் வாசம் செய்வதற்கு தகுதியான இடம். அங்கு தனிமையாய் சுகம் அனுபவிப்பதை விட இங்கு துக்கம் அனுபவித்து கொண்டாவது இவர்களுடன் வசிப்பதே மேன்மை என்றனர். அவ்விதம் அவர் கூறியவுடன் அவ்விடத்தில் சொர்க்கத்தில் இருக்கும் நறுமணமுள்ள காற்றும் ஜோதிர்மயமான பிரகாசமும் தேவர்குலமும் தோன்றின. அவ்விடம் சொர்க்கமே ஆகியது. நரக ஸ்துதிகள் அன்பு வென்றுவிட்டதென்றோ, துக்கானுபவத்தை விசுவாசம் மாற்றிவிடல் ஆற்றல் உள்ளதென்றோ. சகோதர அன்பு மேன்மையானது, சகோதர விசுவாசம் மேன்மைக்குரிய ஒன்று.